ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்துருக்குற மிஸ்டர் கேஜி அஃபான்ஜகர் பாய் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியன் பைக் டிரைவர் அப்டேட் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளோட மொட்டை மாமா வந்திருக்காங்க. ஸோ மொட்டை மாமாவுக்கு வந்து நான் அது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்டில் வந்து சீட் கோட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இப்போ நீச்சல் அடிச்சு நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா நீச்சல் அடிக்கணும்னா. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கவாஸ்கி ZX10 அப்படி இருந்துச்சு. ஸோ அதோட கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கவாஸ்கி நிஞ்சாவை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ அத்திரன்ஸை பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ வார்த்தையே இல்லாத சொல்லிருக்கு. ஓகே, அடுத்தது உங்களுக்கு நிசான் GTR கார் வேணும்னா 3005 போட்டு போடுங்க, உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த கார் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லக்கி அவங்கெல்லாம் வந்து ஓத்துற மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் நம்மளோட ட்ரீம் பைக்கான KTM RCக்கு முன்னாடிலாம் கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த வீடியோவை ஸோ RGB கலர்லேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ என்ன அதுனா அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ வாங்க இந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் போய்ட்டு நம்ம கேட்ட RCக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரே ஒரு க்ரெயின் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து எப்படி ஏறுறதுன்னா நம்ம வந்து நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்னது டைரெக்டாக வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இந்தியன் பைக் வண்டியில் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரல் மாதம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஏப்ரல் 5 அன்றைக்கி வேறு ஒரு அப்டேட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் RGS2வில் ஓப்பன் பண்ணிட்டு H1 to H10 வேறு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து H1ன்னு போட்டிங்கன்னா ஒரு ஹவுஸ் வரும். ஸோ பார்த்தீங்களா அந்த ஹவுஸ் பார்க்க எவ்வளோ லுக்காகவும் அழகாகவும் இருக்குன்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஹவுஸ் கிடச்சிச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு பில்டிங் வேணும்னா B1லேருந்து B10 வரைக்கும் போடுங்க. ஸோ இப்போ நான் வந்து B6ன்னு போட்டுக்கிறேன். ஸோ B6. ஸோ அந்த பில்டிங்கை பாருங்கள். ஸோ பில்டிங் கிடச்சா சரி, இப்போ நம்மளுக்கு பில்டிங்கும் கிடச்சிச்சு, இதுவும் கிடச்சிச்சு. அப்போ T3க்கு நம்பர் என்னன்னா T6 T1லேருந்து T6 வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வரும். ஸோ அப்புறம் வந்து என்னதுன்னா நம்மளோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நம்ம மெகா ரேம்ப்க்கு போகும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இதுக்கானது வந்து R1ன்னு போடுங்க. ஸோ அந்த ரேம்ப் வந்துருச்சா. ஸோ இப்போ இதெல்லாம் எனக்கு வேணாம் போனால் அந்த கண்டெய்னர் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து C1 to C5 வரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெய்னர் பாக்ஸஸ்லாம் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு சீட் கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ P1லேருந்து P12 வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது P10ன்னு போட்டிங்கன்னா கரண்ட் கொடுக்குற பாக்ஸ் வரும். P1ன்னு போட்டிங்கன்னா அந்த லைட்டெலாம் இருக்குல்ல அது வரும். இந்த லைட்டு உங்களுக்கு மொக்கையாக இருந்துச்சுன்னா P4ன்னு போடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு லைட்டு வேணும். ஸோ இப்போ இந்த பில்டிங் எனக்கு வேணாம்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளாஸ்மா நினச்சி ஒரே ஸோ இதை எப்படி பண்ணுன்னா RGS2வில் போய்ட்டு மோட் ஆனுன்னு கொடுங்க. மோட் ஆனுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள்
நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லாமே வந்து டெலிட் ஆகும். பார்த்தீங்களா, எனக்கு இது வேணாம். ஸோ நம்மளுக்கு இப்போ எதுவுமே வேணாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இன்னும் நிறையா சீட் கொடுத்துருக்கு. 3001ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு வரும். ஸோ இந்த போட்டை வந்து எங்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலான்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு எடுக்க பாஸ் ஆகுனீங்க, பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து அந்த இடத்த விட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படின்னா இந்த அன்வான்ட் வீடியோ சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி விட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டுனா, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் தண்ணியெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஒழிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை மாமாவே இன்றைக்கி வந்து கடலில் இறங்கி குடிச்சிட்டாரு. ஏன்னா நம்மளுக்கு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு காப்பாற்றுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னது 9191ன்னு போட்டால் ஒரு டார் வரும். ஸோ இந்த டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு வெர்ஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 9090 போட்டிங்கன்னா நம்ம இந்த விஷனில் வந்து கொண்டு வந்தாங்க தார் வந்து மாடிஃபை பண்ணி. ஸோ அந்த தார் நல்லாயிருக்கு, இந்த தார் நல்லா இருக்கா சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நான் 51ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீரக்ஸ் மாமா வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 52ன்னு போட்டிங்கன்னா ஸ்பைனோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைனோசரஸ் தண்ணீர் இறங்கிட்டு இருக்கிற ஒரு டைனோசர் வருவாங்க. 53ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிரான்ச்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து 50ன்னு போட்டிங்கன்னா வேறு உங்களுக்கு வந்து குட்டி டைனோசர் மாமா வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம Yamaha R15 பைக்கு ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ வந்து வெர்ஷன் 3 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, இப்போ வெர்ஷன் 4 கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க அந்த அடிரன்ஸை பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அடிரன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்சர் பைக்கு இதுக்காக நான் பல்சட்டு பைக்குன்னு தான் பேர் வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்களா, ஸோ இந்த 2 அடிரன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இப்போ இந்த நியூ மாடலில், ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பைக்கில் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம்னா பல்செட்டில் அப்படியே ஒரு ரைடை போட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் கொடுக்குறீங்கப்பா. ஸோ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பாய் மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில்